அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இறைவனோடு மகிழ்ந்து களி கூறுவோம் நாம் எப்பொழுதும், இல்லையா? ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கிறார். எல்லா நலங்களால் நம்மளை நிரப்புகிறார். அவருக்கு நாம் என்ன கொடுத்தோம்? என்ன கேட்டார்? அவர் நம்ம ஆன்மாவை மட்டும்தான் கேட்டார். கொடுத்திருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் சிந்திக்க அழைக்கிறார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறை வார்த்தை 6 8 முடிய. நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்களோ? ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வந்துவிடுமோ? தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கும் தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் எதுவும் செய்வதில்லை. சிங்கம் கர்ச்சனை செய்கின்றது, அஞ்சி நடுங்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருவரையும் இறைவாக்கு உரைக்க அழைக்கிறார், இல்லையா? நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்கள். ஒரு போர் வரை போகிறது என்றால் பயப்படாமல் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. பயம், உயிருக்கு பயம் முதல்ல. அப்புறம் உயிரோடு இருக்குன்னா உணவுக்கு பயம். அதுக்கடுத்தாப்புல உணவு இருக்குன்னா உடைக்கு பயம். உடை இருக்குன்னா தங்குறதுக்கு இடத்துக்கு பயம். எல்லாமே ஒரு பயம் வந்து நம்மளை ஆட்கொள்கிறது, இல்லையா? அதான் ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வந்து விடுமா? வராதில்ல. ஆண்டவர் திட்டப்படி தான் எல்லாமே நடக்கும். நாம் துன்பப்படுகிறோமா? இது அவர் சித்தம். அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்வோமே. அவர் சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்கவில்லை என்று நாம் உணர்ந்தோம் என்றால் எல்லாமே நிறைவாக இருக்கும். தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் எதுவும் செய்வதில்லை. அவர் தேர்ந்தெடுக்கிற மக்களுக்கு, இறைவாக்கு உரைக்கிற மக்களுக்கு, இறைவாக்கு உரைக்க வல்லமை கொடுத்த மக்களுக்கு நான் இன்ன தீங்கு செய்ய போகிறேன், இதை நடத்தப் போகிறேன், இந்த இடத்தில் அழிக்கப் போகிறேன் என்று அவர் சொல்லாமல் எதுவும் செய்வதில்லையா? இறைவார்த்தை சொல்லுது மக்களே. அதற்கு உரிய மக்களாக நாம் இருக்கிறோமா? இறைவன் நமக்கு அதை வெளிப்படுத்தும்படி, அதை கேட்கும்படி, அதை உணரும்படி, அதை நாம் பிறருக்கு சொல்லும்படி உள்ள மக்களாக நாம் இறைவனுக்கு உகந்த மக்களாக இருக்கிறோமா என்றாவது சிந்தித்திருப்போமா? நாம் சிங்கம் கர்ச்சனை செய்கின்றது, அஞ்சி நடுங்காதவர் எவர்? தலைவராகி ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? என்னையும் உங்களையும் இறைவாக்கு உரைக்க அழைக்க கூப்பிட்டுருக்காருன்னா அவர் கொடுத்ததை நாம் சொல்லாமல் இருக்க முடியுமா? முடியுமா? முடியாதுல்ல. கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். இல்லை என்றால் நமக்கு தான் பாடு. ஆமாம், அவர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்ல வேண்டும். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? ஒரு நாளாவது சிந்திச்சிருக்கிறோமா? சிந்திக்கலை. அப்படி சிந்திச்சிருந்தோம்னா நம்ம எதையுமே ஆராய்ந்து பார்க்காம செய்ய மாட்டோம். நமக்குரியது என்ன, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நாம் முழுமையாக செய்கிறோம். நான் சுயம், அப்படி தான் இருக்கிறோம் நம்ம, இல்லையா? சுயத்தை விட்டு என்னைக்கு வெளியே வருவோம்? இறைவனோடு எப்படி இருப்போம்? நம்ம எப்படி இணைந்து நடப்போம் என்றாவது சிந்தித்திருக்கிறோமா? சிந்திப்போமா? எல்லாம் உள்ள இறைவா, எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, ஒவ்வொருவரையும் இறைவா குறைக்க அழைக்கிறீர். ஒவ்வொருவரோடும் நீர் பேசுகிறீர். நாங்கள் தான் கவனிக்காமல் இருக்கிறோம் ஆண்டவரே. உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சொல்வதை கேட்டது யார் என்று கேட்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் சொல்வதை யார் கேட்பார்கள்? ஆமாண்டவரே, பழிச்சொல்லுக்கு ஆளாகிறோம், நிந்தைக்கு ஆளாகிறோம் என்று சொல்லுகின்ற மக்கள் கூட்டத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு எல்லாமே தெரியும். நீர் அறியாத ரகசியம் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் உம்மை நாடி தேடி ஓடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் குற்றமுறைகள் அனைத்தையும் மன்னித்து தீமையதையும் எங்களை தீண்டாதவாறு நீர்தாமே எங்களை தற்காத்து வழி நடத்த வேண்டும். இந்த நாளை தந்து நிறைவாக எங்களை ஆசீர்வதித்தீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு தங்கியிருக்கிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.